முக்கிய செய்திகள். பரமக்குடி கலவரம் தொடர்பாக இதுவரை 21 பேர் கைது. பதற்றத்தை தணிக்க 5000 காவலர்கள் குவிப்பு. நாட்டு மக்களின் ஒற்றுமையை பிரிக்கும் வகையில் மத கலவர தடுப்பு மசோதா அமைந்துள்ளது. பாஜக கருத்து. அத்வானி பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுகிறார். காங்கிரஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. நீதிபதிகளை விசாரிக்கும் அதிகாரம் லோக்பால் அமைப்புக்கு அளிக்க வேண்டும். அண்ணா ஹசாரே குழுவினர் வலியுறுத்தல். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். பரமக்குடி கலவரம் தொடர்பாக போலீசார் 21 பேரை கைது செய்துள்ளனர். பதற்றத்தை தணிக்க 5000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பரமக்குடியில் ஏற்பட்ட பயங்கர கலவரத்தை அடக்க போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களின் எண்ணிக்கை தற்போது 6ஆக உயர்ந்துள்ளது. கலவரத்தில் ஈடுபட்டதாக போலீசார் இதுவரை 21 பேரை கைது செய்துள்ளனர். 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரம் அடங்கிவிட்டாலும் இன்னும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதட்ட நிலையை நீடித்து வருகிறது. 144 தடை உத்தரவும் அமலில் உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 3 நாட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கலவரம் பரவாமல் தடுக்க அதிரடிப்படை, கமாண்டோ படை உட்பட 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஜான் பாண்டியனின் ஆதரவாளர்கள் அரசு பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினார்கள். இதில் 10 அரசு பேருந்துகள் கடும் சேதம் அடைந்துள்ளன. விருதுநகர் பேருந்து நிலையம் அருகில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. பரமக்குடி கலவரம் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக சட்டப்பேரவையில் தேமுதிக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. தமிழக சட்டப்பேரவையில் நேற்று பரமக்குடி கலவரம் தொடர்பாக பரபரப்பான விவாதங்கள் நடைபெற்றன. இப்பிரச்சினை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தேமுதிக கொண்டு வந்து முக்கிய விவாதம் நடத்தியது. அப்போது பேசிய சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரன் நினைவு நாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்த சென்ற தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜனை தாக்க முற்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். கலவரம் நடந்திருப்பது வேதனைக்குரியது என்றும் இதில் பலியானோரின் குடும்பத்திற்கான நிவாரண உதவியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி பேசினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். என்னென்ன வகையிலே அந்த நிவாரணங்களை அதிகப்படுத்தி அவர்கள் துயர் துடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவற்றை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். பரமக்குடி கலவரம் தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தன. கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது இச்சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதன் பின்னர் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, பரமக்குடி சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என அறிவித்தார். உயர் நீதிமன்ற அமர்வு நீதிபதியின் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். பொதுவாக இத்தகைய நிகழ்வுகளுக்கு விசாரணை கமிஷன் அமைத்தாலும் உயர்நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டாலும் அமர்வு நீதிபதியை, சிட்டிங் ஜட்ஜை அவர்கள் தருவதற்கு ஒப்புக்கொள்வதில்லை. ஆகவே அப்படி நியமிப்பதாக இருந்தாலும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியைத்தான் நியமிக்க முடியும். கலவரத்தை அடக்க துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணங்களையும் முதலமைச்சர் அவையில் விளக்கினார். நாட்டில் ஒற்றுமையாக வாழும் பல்வேறு சமுதாயத்தை பிரிக்கும் வகையில் மத கலவர தடுப்பு மசோதா அமைந்திருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 10ஆம் தேதி புதுடில்லியில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் மத கலவர தடுப்பு மசோதா குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் அதற்கு தமிழகம், மேற்கு வங்கம், குஜராத் உள்ளிட்ட 5 மாநில முதல்வர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மத கலவர தடுப்பு மசோதா குறித்து மாநில அரசுகளின் கருத்துக்கள் கேட்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி, மத கலவர தடுப்பு மசோதா நாட்டில் ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல்வேறு சமுதாய மக்களை பிரிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் இது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் குற்றம் சாட்டினார். समाज को ये बांटने वाला है, देश को विभाजित करने वाला कानून है और हिंसा और उपद्रव को भड़काने वाला है। भारतीय संविधान के मूल ढांचे के खिलाफ है।
और एक पंथ निरपेक्ष संविधान के खिलाफ है। किसी सेकुलर कॉन्स्टिट्यूशन के अंदर आप क्या रिलीजन बेस्ड, मजहब बेस्ड, संप्रदाय बेस्ड कोई कानून बना सकते हैं? डिस्क्रिमिनेशन कर सकते हैं, भेदभाव कर सकते हैं? यहाँ स्वयं सरकार ही करना चाहती है। ரத யாத்திரை என்ற பெயரில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு பிரதமர் பதவிக்கு வர அத்வானி மீண்டும் முயற்சி செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் LK அத்வானி ஊழலை ஒழிக்க ரத யாத்திரை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் அத்வானியின் இல்லத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் யாத்திரை குறித்த விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அத்வானியின் ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகளை செய்ய பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான அனந்த்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சுமார் 8500 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெறவுள்ள இந்த யாத்திரை அக்டோபர் 2 அல்லது அக்டோபர் 11 ஆகிய 2 தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியில் குஜராத்தில் இருந்து தொடங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி அத்வானியின் இந்த யாத்திரை போலியானது என்றும் ரத யாத்திரை என்ற பெயரில் நாட்டில் வன்முறை சம்பவங்களை உண்டாக்கி அதன் மூலம் பிரதமர் ஆகலாம் என்று அத்வானி மீண்டும் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். बीजेपी के प्रधानमंत्री इन वेटिंग एक बार फिर रथ पर सवार हो रहे हैं। पिछली बार इनका रथ देश की जनता के जज्बात को उबार कर आग और खून की लकीर खींचता हुआ सत्ता पाने के फॉर्मूले के हिसाब से किया गया था, मगर इस रथ ने देश में नफरतों का उन्माद फैलाया। इससे देश नफरतों के एक ऐसे बड़े जाल में उलझ गया जिससे अब तक हम पूरी तरह से निकलने में कामयाब नहीं हुए। இதனிடையே கருப்பு பணத்தை மீட்பதற்காக வரும் 20ஆம் தேதி முதல் யாத்திரை மேற்கொள்ளப் போவதாக டிவி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட யோகா குரு பாபா ராம்தேவ் அறிவித்துள்ளார். झांसी से 20 सितंबर को ये भारत स्वाभिमान की यात्रा का दूसरा चरण शुरू हो रहा है। जिन अंग्रेजों के साम्राज्य में कभी सूर्यास्त नहीं होता था, उनको जिस झांसी की रानी ने परास्त किया, वहीं से विजय यात्रा दोबारा शुरू हो रही है। 400 लाख करोड़ रुपए का कालाधन इस देश को दिलाना, भ्रष्टाचार को मिटाना, और हमें धार्मिक और राजनीतिक आजादी तो मिल गई, आर्थिक आजादी हमारा इस बार का काले धन और भ्रष्टाचार के साथ एक और बड़ा मुद्दा होगा। तो 3 मुद्दों को लेकर के आर्थिक आजादी से संपूर्ण व्यवस्था का परिवर्तन. நீதிபதிகளை விசாரிக்கும் அதிகாரம் லோக்பால் அமைப்புக்கு அளிக்க வேண்டும் என அண்ணா ஹசாரே குழுவில் உள்ளவர்கள் மீண்டும் வற்புறுத்தியுள்ளனர். அண்ணா ஹசாரேவின் குழுவினரான அரவிந்த் கெஜ்ரிவால், பிரசாந்த் பூஷன், சாந்தி பூஷன் மற்றும் கிரண்பேடி ஆகியோர் புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஊழல் செய்யும் நீதிபதிகளையும் விசாரிக்கும் அதிகாரம் லோக்பால் அமைப்புக்கு அளிக்கும்படி தங்கள் குழுவினர் வற்புறுத்திய போது நீதிபதிகளை விசாரிப்பதற்குரிய தனி மசோதாவை கொண்டு வரப்போவதாக மத்திய அரசு உறுதியளித்ததால் அப்போது தங்கள் கோரிக்கையை வாபஸ் பெற்றதாகவும், ஆனால் நீதித்துறை ஒழுங்கு மற்றும் பொறுப்பு மசோதா கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது அந்த மசோதா குறித்து நீதிபதிகளின் கருத்தை நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரிக்காததால் தங்கள் வாக்குறுதியை தற்போது திரும்பப் பெறுவதாக குறிப்பிட்டனர். மேலும் லோக்பால் வரம்புக்குள் நீதிபதிகளையும் சேர்க்க வேண்டும் என மீண்டும் தங்கள் குழு வற்புறுத்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். முன்னாள் சட்டத்துறை அமைச்சரான சாந்தி பூஷன் இதுகுறித்து குறிப்பிடுகையில், நீதித்துறை ஒழுங்கு மற்றும் பொறுப்பு மசோதா என்ற போலி மசோதாவை காட்டி நாட்டு மக்களை மத்திய அரசு ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். हमें पूरी उम्मीद थी कि सरकार अपनी वचन को जो सारे देश के सामने उन्होंने कहा उसको पूरा करेगी। सरकार ने जो बिल संसद में प्रस्तुत किया उसमें इसका कोई जिक्र ही नहीं था कि अगर जज भ्रष्टाचार करे तो उसकी जांच होनी चाहिए। उसके बाद जब स्टैंडिंग कमेटी ने अपनी रिकमेंडेशन अब दी हैं उसमें भी इस बात का कोई जिक्र नहीं है। तो पहली चीज तो ये उठती है कि सरकार क्या पूरे देश को सरकार ने गलत दिशा भ्रमित किया। சென்னை மற்றும் வேலூர் மாவட்டம் உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் நேற்று நல்ல மழை பெய்தது. சென்னையில் கடந்த 2 தினங்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. மாலை நேரத்தில் பெய்ததால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு கடும் சிரமப்பட்டனர்.
இதனிடையே வேலூர் பகுதியில் தற்போது பெய்துள்ள மழை விவசாயத்திற்கு பேருதவியாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட நாட்டின் 60 மாவட்டங்களின் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு மத்திய அரசு 2732 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. ஒரிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் மாவோயிஸ்டுகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வேலையில்லா திண்டாட்டத்தாலும் வறுமையாலும் உள்கட்டமைப்புகள் இல்லாததாலும் படித்த இளைஞர்கள் பலரும் மாவோயிஸ்டுகளின் வலையில் சிக்கி தீவிரவாதிகளாக மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை ஒழிக்கவும் மாவோயிஸ்டுகளின் நடவடிக்கைகளை முடக்கவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட நாட்டின் 60 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அவற்றில் வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்தது. அதன்படி ஒரிசாவில் 15 மாவட்டங்களும், ஜார்க்கண்டில் 14 மாவட்டங்களும், சத்தீஸ்கரில் 10 மாவட்டங்களும், மத்திய பிரதேசம் மற்றும் பீகாரில் தலா 8 மாவட்டங்களும், ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் தலா 2 மாவட்டங்களும், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாவட்டமும் தேர்வு செய்யப்பட்டது. ஒருங்கிணைக்கப்பட்ட செயல் வடிவ திட்டத்தின் கீழ் 2732 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதில் குடிநீர் திட்டம், சுகாதாரம் மற்றும் மின் திட்டங்கள் ஆகியவற்றிற்கு 30% நிதியும், பள்ளிகள் கட்டுமான பணிகளுக்கு 16% நிதியும், அங்கன்வாடி மையங்களுக்காக 13.5% நிதியும் ஒதுக்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதனிடையே மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட 60 மாவட்டங்களின் ஆட்சியர்களின் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்ய வரும் 18ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் பெரும்பாலான கழக தோழர்கள் விருப்பத்திற்கு இணங்க தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியை கடந்த 4ஆம் தேதி தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 9 நாட்களாக தேமுதிக தலைமை அலுவலகத்திலும் மாவட்ட தேமுதிக அலுவலகங்களிலும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விருப்ப மனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே மாவட்ட தேமுதிக செயலாளர்கள் மற்றும் பெரும்பாலான கழக தோழர்களின் விருப்பத்திற்கு இணங்க வரும் 18ஆம் தேதி மாலை 4 மணி வரை விருப்ப மனு செய்ய கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். கேப்டனின் ஆணைக்கிணங்க தேதியை இன்னும் நீடித்துள்ளார்கள். வர 18ஆம் தேதி வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலின் வேட்புமனு தாக்கல் பண்றது கடைசி நாளாக அறிவித்துள்ளார்கள். இது வர உறுப்பினர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இதனிடையே அனைத்து மாவட்டங்களிலும் தேமுதிக சார்பில் போட்டியிட ஏராளமானோர் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து கொடுத்து வருகின்றனர். கன்னியாகுமரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த முதல் அறுவை சிகிச்சை குழந்தை மாவட்ட ஆட்சியர் பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்பித்தார். கோவையில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழா ஏராளமானோர் கண்டுகளிப்பு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.